அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். இந்த பொண்ணு எவ்வளவு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் அந்த வீட்டுக்கு போயிருக்கும். நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், என்னெல்லாம் ஆசைகளோட போயிருக்கும். அந்த பிள்ளையோட ஆசை இப்போ என்னாச்சு யோசிச்சு பாருங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரித்தின்யா கேஸை பத்தி தான். நான் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னெலாம் வளவலன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் இப்போ என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் இப்போ எது வரைக்கும் போயிருக்கு, இன்னும் இந்த கேஸுக்குள்ள நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்க போறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அது போக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. ஒரு லைக்கை போட்டுருங்க. முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கடே. உங்க கமெண்ட் தான் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா கொடுக்குது அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு. கல்யாணமாகி வெறும் 78 நாள்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கு. யாரு? ரித்தின்யாங்கிற பொண்ணு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம் தெரியுமா? வரதட்சணை கொடுமை. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பெல்லாம் இல்லைப்பா. அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். அந்த ரித்தின்யாவோட வீட்டுல 500 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு 300 பவுன் போட்டிருக்காங்க. அது போக 70 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ காரு, 2.5 கோடி செலவு பண்ணி ஆடம்பர திருமணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. ஆனா 10 நாள் அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்குங்க. ஆனா அந்த 10வது நாளுக்கு மேல இவங்க குடும்பமே சேர்ந்து இந்த மிச்சம் 200 பவுன் எங்க, எப்போ தருவீங்க, குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்துறீங்களா எங்களன்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவுமே காயப்படுத்தியிருக்காங்க. அதாவது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி அந்த பொண்ணை ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ்லேயே தெரியும் அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு வலியை அனுபவிச்சிருந்தா அந்த மாதிரி உருக்கமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பான்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போக அந்த பொண்ணோட கணவர் கவின்குமார், அந்த உத்தம இருக்கான் தெரியுமா, அவன் வந்து பாலியல் ரீதியாகவும் அந்த பொண்ணை போட்டு துன்படுத்தியிருக்காங்க. என்ன லெவலுக்கு பாவம் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு குளிக்கும் போது கூட அந்த பொண்ணை குளிக்க விடாம கூடயே போய் நிற்கிறது, நீ யாருக்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை ரொம்பவுமே துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த லெவலுக்கு அந்த பொண்ணு பாவப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுரி கேஸ்ல கவின்குமாரையும் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து தெளிவாக சொல்றா, சித்ரா என்னோட மாமியார், அவங்களும் என் மரணத்துக்கு காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு தெளிவாக சொல்றா. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க மாமியாரை வந்து அரெஸ்ட் பண்ணலை. 3 பேரும் கூட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களே இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஒரு வாய்ஸ் மெசேஜ் லீக் ஆகி அது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு தமிழ்நாடு மக்கள், அரசியல்வாதி தலைவர்கள், பெரிய பெரிய நியூஸ் சேனல், பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறமே இந்த கேஸ் இவ்வளோ ஸ்லோவா போதோ என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இன்னும் அவ மாமியாரை அரெஸ்ட் பண்ணலங்க. அந்த பொண்ணு வாக்கு மூலமே கொடுத்துருக்கேன் சாவுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னும் ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? ரித்தன்யா சைடு வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மாமியார் வந்து அப்சண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் சைட்ல இருந்து சொல்றாங்க. அவங்களை இன்னமும் கைது பண்ணாம இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது போக அந்த கவின்குமார் சைட்ல இருந்து ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுமே ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அட்வொகேட் சைட்ல இருந்தும் சரி எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி ரித்தன்யா சைடு அட்வொகேட்டே என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிபதி கிட்ட வாதாடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ்காரங்க இப்போ ஆல்ரெடி அந்த அஜித்குமார் கேஸை பத்தியே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுலயே போலீஸ்காரங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிட்டு. அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அந்த கேஸை பத்தியுமே நிறைய வெளிவராத உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால சிபிசிஐடிக்கு மாத்தினாதான் இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும், இந்த குடும்பத்துக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சரி அந்த ரித்தின்யா குடும்பத்தினரும் சரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதாங்க இதோட மேட்ரு.
ஸோ இவ்வளவுதாங்க இதோட மேட்ரு. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு உண்மையா சொல்றேன், இதை பத்தி எனக்கு பேசவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டா அந்த பொண்ணை பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சு தெரியுமாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நம்ம போட்டு வளவள கொலன்னு இழுக்க வேண்டாம். ஸோ மேட்ரை மட்டும் சொல்லுவோன்ட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்க என்னால பேசக்கூட முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணு நினைச்சாலே. இப்படி ஒரு பொண்ணை பண்ணியிருக்காங்களே ஒரு குடும்பமா சேர்ந்து. அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வந்திருக்கும். இப்படி அந்த பிள்ளைய வந்து வாழவும் விடாம கடைசியில சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டேங்க. ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. முடிஞ்சா 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன்.